தேவர் ஐயா தேசியவாதியா வாழ்ந்தாரா இல்ல தமிழ் தேசியவாதியா வாழ்ந்தாராங்க ஐயா? எந்த நிலையிலும் அவர் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பாகிஸ்தான் பிரிவினையவே ஏற்றுக்கிறாத தலைவர் நேதாஜியும் சரி அவரும். அவர் தேசிய தலைவராக தான் இருந்தாரே தவிர இன்றைக்கி பேசுகிற தமிழ் தேசியம் அவர் பேசாதது தமிழ் இல்லை. தமிழ் இலக்கியத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. அது வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாசுர பாடல்களை எல்லாம் பேசி அதில் விஞ்ஞான செய்திகள் இருக்குது அப்படின்னு பேசின தலைவர் தேவர். தமிழ் இலக்கியங்களை இறை வழிபாட்டை எந்த காலத்திலையும் புறக்கணிக்காதவர். அவரை இன்னைக்கு இருக்கிற தோத்து போன மார்க்சிசவாதிகள், தீவிரவாதம் பேசினவங்க, வெடிகுண்டு வீசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இப்போ திராவிடம் பேசிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு புது சிந்தனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறதுக்கும் தேவர் பேசின தமிழ் தேசியத்துக்கும் இந்திய தேசியத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. இவங்களோட அவரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. எனக்கு தேவர் ஐயாவை பற்றி எந்த சந்தேகம்னாலும் நான் நவமணி ஐயா கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் ஐயா சொல்லுவாங்க. அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு எங்கேருந்து உருவாச்சு? அவர் மிகப்பெரிய பேராசிரியர். என்னையை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தேவரை பற்றியான செய்திகளை பூரா நான் வந்து பிழை இல்லாமல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லுவேன்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால் அவர் என்னோட தொடர்பில் இருப்பாங்க. நானும் அவர்கிட்ட கலந்து பேசிக்கிற ஒரு சகோதர பாவத்தோடு வாழக்கூடியவங்க. இன்னும் இளகணேசன் சமீபத்தில் மறைஞ்சாங்க. அவர் தேவருடைய பக்தர். ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் இன்றைக்கி தேவர் வந்து அந்த காலத்தில் வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 370 கூடாதுன்னு சொல்லி தேவர் பேசியிருப்பார். மற்ற அரசியல்வாதிகள்லாம் வேறு, தேவர் வேறு. இன்றைக்கி 370 நரேந்திர மோடி அரசு ரத்து செஞ்சுருக்கு. நேதாஜியினுடைய மர்ம ரகசிய ஃபைல்கள்லாம் ஒரு 42 ஆவணங்களில் தேவருக்கு கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறாங்க. இதுகெல்லாம் ஒரு அந்த இளகணேசன் ஐயாவும் சரி, அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்களும் தேவர் பக்தர்களாகவே வாழ்ந்தவங்க. ஒரு பேட்டியில் கேட்கும்போது சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் யோசிக்காமல் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பல சந்தர்ப்பங்களில் சாதாரண உள்ளாட்சி தேர்தல்களில் மதுரையில் அரசமரம் பிள்ளையார் கோயில் பகுதியில் வந்து பேசிட்டு போன தலைவராக அடல் பிகாரி வாஜ்பாயை பார்த்துருக்குறேன். இன்னும் எல்லோரும் ஊரடங்கு, இந்த என்னமோ கொரோனா வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு அடைபட்டு கிடந்த காலங்களில் தேவரை பற்றி பேசணும், தேவர் மறுவாசிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒரு இந்த ஜூம் மீட்டிங்னு சொல்லுவாங்களே, நான் அதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் பேசி பழகினதே இல்லை. எனக்கு இந்த விஞ்ஞான ரீதியாக நீங்கள் செய்கிற இதுகள்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த கட்சி பிஜேபியினுடைய அவருடைய அலுவலகத்திலேயே அழைச்சி இளகணேசன் அவர்களை தலைமையில் தேவரை பற்றி மீண்டும் என்னைய பேச வச்சவர் பேராசிரியர் ராமசீனிவாசன். இன்னும் பல கருத்துக்களை அவர் துணிச்சலாக என்னை விட ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர், தேவரை பற்றி பேசக்கூடியவர் ராமசீனிவாசன். நிறைய நிகழ்ச்சிகளில் நானும் அவர் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது தேசியம் சார்ந்த ஒரு சகோதர உணர்வு. அதிலிருந்து நாங்கள் மாறுபடும். என்னை விட அவர் பல மடங்கு படித்தவர், என்னை விட அவர் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றதுகளில் பயிற்றுவிக்கப்பட்டவர். ஒரு எந்த கருத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றதில் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். அவர் வணங்குறேன். அவருக்கு இன்னும் ஆண்டவன் நல்ல சிறப்புகளை தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இப்போது தேவரையா வந்து ஒவ்வொரு தடவையும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் நிற்பாங்க, எம்பி எலெக்ஷனுக்கும் நிற்பாங்க. எம்எல்ஏவாக வெற்றியும் பெற்றுவாங்க, அப்புறம் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்க? முதல் தேர்தல் 36 ஜில்லா போர்டு, 37 சட்டமன்ற தேர்தல்.
36 அது 46ல் சட்டசபை தேர்தல் போட்டி இல்லாமல் ஜெயிக்கிறார். கட்சி சொன்னதுனால சட்டசபைக்கு போகாமே ராஜினாமா பண்ணிடுறார். 52 தான் முதல் தேர்தல். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு சொல்லப்பட்ட சுதந்திரத்துக்கு பின்னால் உருவான முதல் தேர்தல் 1952. அந்த 52 தேர்தல்லையே தேவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட்டுக்கும் முதுகுளத்தூர் அசம்பிளிக்கும் நேரடியாக நாமினேஷன் பண்ணுவார். அன்னைக்கு இருந்த தேர்தல் சட்டங்கள், இப்போ பாப்பா தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சார்பில் நான் நாமினேஷன் பண்ணலாம், தம்பி நாமினேஷன் பண்ணலாம். இன்றைக்கி சட்டம் என்ன இருக்குது, ஒரு தொகுதியில் ஒருத்தர் வார்டு வேட்பாளராக போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாக்காளர்ன்றதுக்கு அடையாளம் வேணும், அது நிரூபணம் வேணும். 10 பேர் தொகுதியில் இருக்கக்கூடியவங்க வாக்காளர்கள் கையெழுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா 2 பேர். இப்படி சட்டங்கள்லாம் பின்னால் வந்தது, டிஎன் சேஷன் காலத்துக்கு பின்னால். அந்த காலங்களில் நீங்கள் என் பேரில் நாமினேஷன் கட்டலாம். ஆனால் வாபஸ்ன்ற முறைகள் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி சில பேர் ராம்நாடு பல இடங்கள்லாம் அவருக்கு அதுக்கு தொகுதிக்கு போகாமலேயே அவருக்கு வாக்குகள் அளித்த வரலாறுகள்லாம் உண்டு. ஆனால் 52ல் அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்டுக்கும் முதுகுளத்தூர் அசம்பிளிக்கும் போட்டி போடுவார். முதுகுளத்தூர் அசம்பிளியை வச்சுக்கிட்டு அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்டை ராஜினாமா பண்ணுவார். அந்த ராஜினாமா பண்ண இடத்துக்கு எம்டி ராமசாமி செட்டியார்ன்ற தேவாங்கர் இனத்தை சேர்ந்தவரை தேர்தலில் நிற்க வச்சு அவரை எம்பி ஆக்கியிருப்பார். தேவமாறப்படலை. அப்படி அவருக்கு இங்கே ராமநாதபுரத்தில் மதுரையில் அவருக்கு வேட்பாளர் வாக்காளர் ஆள் இல்லாமல் வேட்பாளரை தேர முடியாமல் திருநெல்வேலியிலேருந்து ராஜாத்தி குஞ்சிதபாதம்ன்ற ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டுவாங்க. எம்டி ராமசாமி ஜெயிச்சிருவார். அந்த ஜெயித்ததுனால தான் அதில் தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது ராஜாஜி பேசுவார், இந்த தேர்தலில் யாருக்கும் பயப்படாமல் இந்த ராஜாத்திக்கு ஓட்டு போடுங்க, காளமாட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பார். என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் பேசியிருப்பார். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜாஜி சட்டசபையில் ஒரு தொகுதியில் தான் என் வேண்டுகோளை புறக்கணிச்சிருக்கிறாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால நம்பிக்கை ஓட்டெல்லாம் கோருவார், நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவார். எல்லோரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதை கேள்விப்பட்டிருப்போம். ராஜாஜி சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவார். அதில் பேசும்போது தான் அழகாக தேவர் அவர்கள் பேசும்போது சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளுடைய அடையாளங்களை அன்றைக்கே சொல்லியிருப்பார். மெனி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், தே ஆர் நத்திங் பட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி அரசியல் தலைவர்களாக இல்லை, தரகு வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஏஜெண்டுகளாக இருக்கிறாருன்னு சொல்லி சட்டசபையிலே இந்த அரசியல்வாதிகள் லட்சணத்தை அன்னைக்கே போட்டு உடைச்சிருப்பார். நல்ல அரசியல் வரணும், ஒழுக்கமான அரசியல் வரணும்னா அது தெய்வீகம் சார்ந்த அரசியலாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்வோ பிளாக்கினுடைய அடிநாதம்.